வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சீருடை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தோட கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 40 கொஸ்டின் பார்த்துட்டோம். அது பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டினா நம்ம 41வது கொஸ்டினை தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்களா, அது கூட ஒரு பெல் ஐக்கன் அழுத்திங்கன்னா போடுற அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். ஓகேங்களா? அப்போதான் உங்களுக்கு ஒரு கன்டினியூட்டியா அந்த கொஸ்டின பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம 41வது கொஸ்டின் பார்ப்போம். கண்ணின் எப்பகுதி கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கண்ணின் எப்பகுதி கண் பாவைன்றது அந்த கருவிழி இருக்குங்களா, அதாவது ஒயிட் கலர் இருக்குங்களா, அதுல இருக்கிற பிளாக் கலர் தான் நம்ம உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அதாவது சூரிய ஒளியோட கதிரை வந்து நம்ம அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல இவள பார்க்க முடியும்னு சொல்றதுல, அந்த மாரி ஒளிக்கதிரின் அளவை எவ்வளவு கட்டுப்படுத்துது அப்படின்றது எதுன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஐரிஸ் தான். ஓகேங்களா? இது வந்து புக்லயும் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு புக் ப்ரூஃபாவும் காட்டுறேன். புக்ல பார்த்தீங்கன்னா, 9த் சயின்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க பாருங்க. கண்ணில் உள்ள முக்கிய பகுதிகள். ஓகேவா? கார்னியா வந்து இது விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளி புகும் படலமாகும். ஆனா இது வந்து ஒளி விலகல் அடைய மட்டும் தான் செய்யும். ஓகேங்களா? இங்க போட்டிருக்காங்க பாரு. ஒளி விலகல் அடைய செய்யப்பட்ட. ஆனா ஐரிஸ் மட்டும் தான் இது கண் நிறமுடைய பகுதியாகும். அதாவது பிளாக் கலரு. ஆனா இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தன்மை வாய்ந்த நிறத்தின் அமைப்பை கொண்டிருக்கும். அது கீழ பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க. உள்ளே நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்துகிறது. அததான் நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டா, ஐரிஸ் ஓகேங்களா? அப்படியே கண் பாவை வந்தீங்கன்னா, இதுக்கு அந்த பிளாக் கலர்ல நம்ம ஐல இருக்கிறதுக்கு உள்ள ஒரு ஒயிட் கலர் இருக்கு. அதுதான் சொல்றாங்க கண் பாவை. ஓகேங்களா? அது கண் பாவை விழித்திரையை அடைய செய்யும். அதாவது இந்த இடத்துல இருக்கிற விழித்திரையை வந்து அடைய செய்றது தான் கண் பாவை. ஓகேங்களா? இந்த இடத்துல வெளிய. ஸோ அது கண் பாவை. விழித்திரை என்பது இந்த இடத்துல, அதாவது இந்த இடம் ஃபுல்லா விழித்திரை. ஸோ அ இது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டது ஐரிஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஐரிஸ் தான் கண் பா ஐரிஸ் தான் கண் பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஸோ ஆன்சர் அதான். ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது ஐரிஸ். ஓகேங்களா? புக்ல வந்து 9த் சயன்ஸ் புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்னா 42வது கொஸ்டின் போலாம். இது 6த்லயும் இருக்கு, 8த்லயும் இருக்கு. சயன்ஸ் புக் தான் இதுவும். இதுக்கு வந்து கிலோமீட்டர் நம்மளுக்கு எப்பவுமே தெரியும். 10 கியூப். விண்ணியல் ஆரம் வந்து அ கிலோமீட்டர் வந்து 10 கியூப். விண்ணியல் ஆரம் 3.08 இன்டு 10 பவர் 16 மீட்டர். ஒளியாண்டு 9.6 10 வானியல் அலகு 1.496 இன்டு 10 பவர் 11. ஓகேங்களா? இதுக்கு நான் புக்ல வந்து 9த் சயன்ஸ் புக்ல குடுத்துருக்காங்க பாருங்க. கிலோமீட்டர் 10 கியூப் அப்படியே புக் பேக்ல, அதாவது புக்குக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்துருக்காங்க. அத அப்படியே கேட்டிருக்காங்க எஸ்ஐல. 10 கியூப் மீட்டர்ஸ் கியூப், வானியல் அலகு 1.496, ஒளியாண்டு 9.46, விண்ணியல் ஆரம் 3.308. ஸோ நம்மளுக்கு இது 3ம் கன்ஃபார்மா கேட்டிருக்காங்க புக்லயே. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நாம் போவோம். அடுத்த கொஸ்டினா நம்ம போக வேண்டியது 43வது கொஸ்டினு. எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? இது பேசிக்காவும் இருக்கும். 12த் பாலிட்டி புக்லயும் இருக்கு. ஓகேங்களா? அது 1937. ஸோ 12த் பாலிட்டி புக் தான் இது. அ கூட்டாட்சி கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றத்தின் தேவை வந்து 1937ஆம் ஆண்டு தான் நீதிமன்றம் சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதாவது 1937ஆம் ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 43க்கு ஆன்சர் வந்து 1937. அடுத்ததா 44 கொஸ்டின். அதாவது நீலக்கோடு என்பது எந்த நாடுகளை பிரிக்கின்றது? அதாவது இப்ப நம்மளுக்கு வந்து இது ஜியோகிராஃபி கொஸ்டினு. இது நம்ம இப்ப இந்தியா, பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, அ இந்தியா
இந்தியா பாகிஸ்தானுக்கு ராட்கிளிஃப் அந்த எல்லைக்கோடு வருதுல்ல, இந்த இடத்துல வரும். ஸோ அதே மாரி அ நீலக்கோடு என்பது வந்து இஸ்ரோல் இஸ்ரோல் லெபனான் நாட்டத்தோட தான் அ நீலக்கோடு என்பது பிரிக்கின்றது. இது 11த் ஜியோகிராஃபி புக்ல இருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போற கொஸ்டின் வந்து 45வது 45வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடக ரேகைக்கும், மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. ஓகேங்களா? கடக ரேகை, மகர ரேகை எப்படின்னா, இப்போ பூமி இப்படி இருக்குன்னா, இது நிலநடுக்க பகுதி. ஓகே. பூமத்திய ரேகை. இப்போ இங்க கடக ரேகை, இங்க மகர ரேகைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாமே சூரியன் இங்க வந்து சூரியன் இங்க தான் இருக்குன்னா, பூமிக்கு ஸ்ட்ரெய்ட்டா படுறதுனால, இங்க ஃபுல்லாவே வெப்பமண்டலம். இது மிதவெப்ப மண்டலம். இங்க குளிரு. அதே தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து வெப்பமண்டல பகுதி. ஓகேங்களா? அ கடக ரேகைக்கும், மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து வெப்பமண்டலம். அடுத்ததா 46வது கொஸ்டின் போவோம். 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொறுத்துக. இது வந்து பேசிக்கா சும்மா நார்மலா நம்ம படிச்சிருந்தீங்களாவே போட்டுறலாம். ராமேஸ்வரம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேங்களா? வாரணாசி எங்க? உத்தரப்பிரதேசல இருக்கு. அதாவது காசிய தான் வாரணாசின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம். இது வந்து புக்லயே இருக்கு. கோவா. ஓகேங்களா? அடுத்தது அமிர்தசரஸ். அமிர்தசரஸ் பஞ்சாப்ன்னு தெரியும். அதாவது எப்படின்னா, நம்ம இந்த சிக்கிம் இயக்கம். அதுல பார்த்தீங்கன்னா, அமிர்தசரஸ்ன்றது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கும். ஸோ, அப்போ அது சோசியல்லயும் வரும். ஓகே. இப்போ பஞ்சாப்னாச்சு. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி. ஃபர்ஸ்ட்டுக்கு பி, 2வதுக்கு சி, 3வதுக்கு ஏ, 4வதுக்கு டி. அப்போ நம்மளுக்கு டி ஆன்சர். அடுத்தது 47. 47த் கொஸ்டின் வந்து வீடுகளுக்கான ஏசி மின் இயக்கத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, 50 அர் அர்டெக்ஸும் 220லிருந்து 240 வரைக்கும். ஓகேங்களா? புக்ல இருக்கு. சயன்ஸ் புக்ல. ஆனா நம்மளுக்கு இந்த 50ன்றத நீங்க கன்ஃபார்மா ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த 50 இருந்தா தான் நீங்க ஆன்சர்ல இதுல முடியும். போட முடியும். ஸோ 47த்துக்கு அ ஏ கொஸ்டின் ஆன்சரு. புக்ல எங்க இருக்குன்னு நான் போய் பார்க்கலாம் இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கு இந்தியாவில் இந்தியாவில் வீட்டுக்குரிய மின்சுற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா, 220, 230 ஓகேங்களா? 230 அதிர்வெண்ணும் 50 ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவுல வந்து 230லிருந்து 50 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். அதே யுஎஸ்ல 110, 120, 60 அப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு 50 ஹெர்ட்ஸ்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே நம்ம அமெரிக்கா அந்த மாரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, யுகேனா அமெரிக்கா. அது 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ இது படி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 230 டூ 50 ஹெர்ட்ஸ். அப்போ 232 இது புக்லயே குடுத்துருக்காங்க. 9த் புக் ஓகேங்களா? 9த் சயன்ஸ் புக். அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 48. 48த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைத்தன்மை வரிசை. இது வந்து பார்த்தீங்கன்னா, 12த் கெமிஸ்ட்ரி புக்ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கார்பனும் அதன் சேர்மங்களும் அந்த புக்ல, அந்த டாபிக்ல. சாரி 12த் கெமிஸ்ட்ரி சொன்னேன். ஆனா 11த் கெமிஸ்ட்ரி 2ண்ட் வால்யூம்ல 12வது பாடத்துல குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு. அதாவது புக்லயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அ கார்பனோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. CH3 அதாவது புக்லயே குடுத்துருக்காங்க. வெவ்வேறு மாதிரியான பிளவு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தனி உறுப்புகளின் நிலைப்புத்தன்மை வரிசை பின்வர அமையும். அதாவது ஒரு தனித்த நடுநிலைத்தன்மை இணையாக ஒற்றை எலக்ட்ரானை கொண்ட தனி உறுப்பானது அதிக நிலைத்தன்மை அற்றது. அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா குடுத்துருக்காங்க. இது வந்து 11த் கெமிஸ்ட்ரில இருக்கு. அதாவது கார்பன் நேர் அயனி சரியான ஒப்பீட்டு நிலைத்தன்மை அங்கேயே குடுத்திருந்தாங்க. நிலைத்தன்மைக்கு வரிசை வந்து பார்த்தா இதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின நம்ம பார்க்க போறது 49த் கொஸ்டினு. இது ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க. வாக்கியம் வௌவால்கள் குகையில் வாழும் பறவைகள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பறவைகள் இல்ல. இது பாலூட்டி. ஓகேங்களா? பாலூட்டி.
அதை இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்வதாலும் மனிதனுக்கு முக்கிய வாய்ந்ததாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரி. ஓகேங்களா? அப்போ வாக்கியம் 1 மட்டும் தவறு. அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. இதுக்கும் புக்லயே இருக்கு ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, பறவைகள் வந்து வௌவால்கள் மட்டும் பறக்கக்கூடிய பாலூட்டிகள் ஆகும். ஓகேங்களா? வௌவால் மட்டும் பறக்கக்கூடிய பாலூட்டிகள் ஆகும். அப்போ அங்க வந்து பறவைகள்னு குடுத்திருந்தாங்க. ஸோ அது இல்ல. அடுத்ததா கொஸ்டின் வந்து வௌவால்கள் பார்வையற்ற இங்க இருக்கு பாருங்க. வௌவால்கள் பார்வையற்ற விலங்குகள் அல்ல. ஆனாலும் இரவு நேரங்களில் பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு பிரத்யேக அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி பயன்படுத்துகின்றன. அப்படின்னு குடுத்துட்டு, இது ஸோ அது மாரி குடுத்துருக்காங்க. அதிலேயே இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லைன். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கையை குறைப்பதாலும், தாவரங்களின் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்வதிலும் மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளன. அப்படின்னு 9வது புக்லயே குடுத்துருக்காங்க. ஸோ 49த் கொஸ்டின் 2 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 50. அதுவும் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, வாக்கியம் 2. மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. மன் இ ம 2வது வாக்கியம் 2 வந்து மரத்துண்டின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஸோ நம்ம நீரோட அடர்த்தி எவ்வளோ நம்மளுக்கு தெரியும்? 1000 சரி. ஆ நீரின் அடர்த்தி நம்மளுக்கு தெரியும் 1000. மரத்துண் மரத்துண்டின் அடர்த்தி நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனா புக்ல வந்து 700 717 தான் குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தா 1, 2ம் சரி. ஓகேங்களா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 7த் சயன்ஸ் புக்ல இருக்கு. நீரோட அடர்த்தி வந்து 1000 மரத்தோட அடர்த்தி 770. அதேதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நீர்ல வந்து மரம் மிதக்கும். அடர்த்தி கம்மியா இருக்கிறது மிதக்கும். அடர்த்தி அதிகமா இருக்கிறது மூழ்கும். அதேதான் நீ சனிக்கோள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடர்த்தி 990 980 இருக்கும். அப்போ நீர்ல சனிக்கோள் முழுகும். அது ஒரு புவியியல் கொஸ்டின். ஸோ ஓகேங்களா? அது மாரி மரம் வந்து தண்ணீல மூழ்கும் அப்படின்னு புக்ல இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் 2மே சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினா நாம் பார்க்க போறது வந்து 51. 51லும் ஸ்டேட்மெண்ட்டா குடுத்துருக்காங்க. இந்திய திட்ட ஆணையம் 1950ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. இது எக்கனாமிக் புக் 11ல இருக்கு. 10த்லயும் இருக்கும். எக்கனாமிக்ஸ் தான். இது கரெக்ட்டு. அடுத்து திட்டமிட்ட அணுகுமுறையில் இந்திய அரசு திட்ட ஆணையத்திற்கு பதிலா நிதி ஆயோக் 2015ல கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ரைட்டு. ஓகேங்களா? அப்போ 1 அண்ட் 2 கரெக்ட். அப்போ சி ஆன்சர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 52வது கொஸ்டின். 52வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நாம படிச்ச பொறுத்தளவுக்கு இந்தியாவின் எழுத்தறிவு 74.04 அ ஆண்கள் 82.14 பெண்கள் 65.46 அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ அங்க நாங்க 74 இல்ல பார்த்துக்கோங்க. ஆனா அது கம்மியா குடுத்துருக்காங்க 73ன்னு. அப்போ கன்ஃபார்மா இல்ல. நம்மளுக்கு நியரஸ்ட்டா எது இருக்குன்னா 75. அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க இது எக்கனாமிக் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 11த் பாடம் இந்திய பொருளாதாரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 53வது கொஸ்டின். 53வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தவறான இணையை கண்டறிக. இது வந்து பேசிக்காவும் போடலாம். ஆனா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் 8வது புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அ சிவப்பு தரவு புத்தகம். சிவப்பு ரெட் டாட் சிவப்பு தரவு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. அதாவது அழிய போறது, அழியக்கூடியது அந்த மாரி. அடுத்ததா ஏமன் பட்டாம்பூச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில அழியும் தருவாயில் உள்ள தாவரம் ராசி வெல்ல, அழியும் தருவாயில் உள்ள விலங்குன்னு குடுத்துருக்காங்க. இங்க குடுத்துருக்கிறது தப்பு. ஏன்னா, டைனோசர் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு. ஸோ, அப்படின்னு பார்த்தாவே கொஸ்டின படிச்சீங்கனாவே நம்மளுக்கு இது கொஸ்டின் நம்ம ஆன்சர் படிச்சே ஆகணும்னு இல்லன்னா கூட பேசிக்காவே நம்ம போட்டுறலாம். அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர். டைனோசர் வந்து அழியும் தருவாயில் இல்ல.
அழிஞ்சிருச்சு. ஆனா இது புக் வந்து 8வது புக்லயே குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஏமன் பட்டாம்பூச்சி. ஏமன் பட்டாம்பூச்சி என்பது தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்படல. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது 32 பட்டாம்பூச்சி இனங்களில் ஒன்றாகும். ஸோ இது வந்து குடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம இது டைனோசர் வந்து அழிஞ்சிருச்சு. அம் அடுத்து இன்னொன்னு வந்து ரஃபேலா அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, அழியும் அழியும் தருவாயில் உள்ள தாவரங்கள், விலங்குகள்னு குடுத்துருக்காங்க. அப்ப தாவரங்கள்னு பார்த்தா ரஃபேல்லா மலர். ஓகேங்களா? அப்ப இதுவும் 8வது சயன்ஸ் புக்கு. ஆனா விலங்குல பார்த்தீங்கன்னா, டைனோசர் இல்லவே இல்ல. நீலகிரி வரையாடு, இந்திய காண்டாமிருகம், சிங்கவால் குரங்கு, ஆசிய சிங்கம், பனிச்சிறுத்தை. இந்த விலங்கு மட்டும் தான் அழியும் தருவாயில் உள்ள விலங்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர, டைனோசர் இல்ல. ஸோ அது மாரி அங்க வந்து நம்ம ஆப்ஷன் வந்து டி. இது வந்து 8த் சயன்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க. அப்போ இது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டினா நாம பார்க்க போறது 54வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றுள் தசைவலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரிசெய்யும் வெப்ப மருத்துவ சிகிச்சை முறையில் ஒத்தட பயன்படுத்துவது அகச்சிவப்பு கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் தான் வரும். இது வந்து 9த் சயன்ஸ் புக்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தசைகள் பற்றி 9த் சயன்ஸ் புக்ல இருக்கு. அதுல குடுத்துருக்காங்க. நமக்கு சுளுக்கு எப்படி வரும்னா, தசை வந்து அதிக அளவு தளர்ச்சி அடையும்போது வரும். அப்போ வந்து இந்த மாரி சிகிச்சை ஒத்தடங்கும்போது அகச்சிவப்பு அந்த ஹீட்டு தான் அகச்சிவப்பு கதிரா இருக்கிறது. ஓகேங்களா? 55வது கொஸ்டின். இப்போ 55வது மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இது நம்ம பேசிக்காவே போட்டுக்கலாம். யார் யார் எப்பப்ப கொண்டு வந்தாங்கன்றது தான். திட்ட ஆணையத்தை கொண்டு வந்தவர் வந்து ஜவஹர்லால் நேரு. இது எக்கனாமிக்ஸ் புக் தான். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் டாபிக்ல வரும். அப்போ திட்ட ஆணையம் ஜவஹர்லால் நேரு. நிதி ஆயோக் நரேந்திர மோடி 2014லேருந்து வந்தாரு. ஆனா 2015ல கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? அடுத்தது பசுமை புரட்சினாவே தெரியும். எம்.எஸ். சுவாமிநாதன். வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன். ஓகே. இப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா, திட்ட ஆணையம் டி. அ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஏ நிதி ஆயோக் ஏ. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வரும். இது வந்து 11த் எக்கனாமிக்ஸ். அடுத்த கொஸ்டினா பார்க்க போறது நம்ம 56வது கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் பொறுத்துக. நிரப்பு நார்கள், இலை நார்கள், நெல்லி, உரிமட்டை நார்கள். இது சயன்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. உரிமட்டை நார். தேங்காயில தான் நார் இருக்கும். அதாவது மட்டை நார்னே குடுத்துட்டாங்க. அப்போ தேங்காய் மட்டை. ஓகேங்களா? அப்படி சொல்லுவாங்க. நெல்லி. நெல்லி வந்து எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் வைட்டமின் சி. அதாவது இந்த பற்களுக்கு அதிக அளவு பயன்படுது வைட்டமின் சி. அப்புறம் இலைனாவே காற்றாலை தான். ஓகேங்களா? அப்புறம் நிரப்பு நார்கள் இலவம் பஞ்சு. அப்படின்னு சொல்ல இது சயன்ஸ் கொஸ்டின். சயன்ஸ் புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் அடுத்ததுல இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நிரப்பு நார்கள் இலவம் பஞ்சு. ஓகேங்களா? இலவம் பஞ்சுனா அப்ப பி. ஃபர்ஸ்ட் இதுக்கே நம்ம கண்டுபிடிச்சீங்களாவே சி ஆன்சர்ன்னு போட்டு போயிரலாம். அப்புறம் இலை நார் காற்றாலை டி. அதுலயும் கண்டுபிடிச்சேன் நெல்லி வைட்டமின் சி. ஸோ அந்த மாரி இந்த கொஸ்டினுக்கு வந்து 56வது கொஸ்டினுக்கு வந்து சி. அடுத்து 57வது கொஸ்டின். 57வது கொஸ்டின் கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் டேஸால் ஆனவை. நாம இது என்ன நெனச்சிருவோம்னா, ஓ! கணினி பத்தி கேட்டுருக்காங்க. ஸோ அந்த சயன்ஸ் புக்ல லாஸ்ட்டா ஒரு பாடம் வந்து கணினி பத்தி இருக்கும். ஓ! அதுதான் கேட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல. சிபிஎஸ்சிலருந்து கேட்டுருக்காங்க. இது இந்த கொஸ்டின் வந்து 11த் பிசிக்ஸ்லருந்து கேட்டுருக்காங்க. ஏன்னா இது மின்தேக்கிகள், மின்னூட்டம், மின்காப்பு. அப்போ இது வந்து அந்த மேக்னெட்ட பத்தி கேட்டுருக்காங்க. மேக்னெட்லருந்து வந்திருக்கு. அந்த கீ வந்து நம்ம தொட்டீங்கன்னா எப்படி ஒர்க் ஆவுது? அந்த மாரி அது எதனால செய்யப்பட்டது? அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது வந்து மின்தேக்கிகள். ஓகேங்களா? 57வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா, மின்தேக்கிகள் ஏ. அடுத்து 58வது கொஸ்டின் போவோம். வைட்டமின் ஏ, வைட்டமின் பி1, வைட்டமின் சி, வைட்டமின் இ. இது பார்த்தீங்கன்னா, அ வைட்டமின் ஏ அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ரெட்டினால் கண் பிரச்சனைக்காக வர்றது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஓகே. 2வது ஆப்ஷன் பி1 அப்படின்னா தயமின். ஓகேங்களா? வைட்டமின் சினா அஸ்காரிக் அமிலம், வைட்டமின் ஈனா டோகோபெரால் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து புக்லயே இருக்கு. சயன்ஸ் புக் தான் 9த். 9த் சயன்ஸ் புக் பாருங்க. இதுல இருக்கு பாருங்க.
ரெட்டினால், வைட்டமின் ஏ, வைட்டமின் டி கால்சிபெரல், வைட்டமின் இ டொக்கோபெரல், வைட்டமின் கே வந்து குயினின்லேருந்து பெறப்படுதுன்னு போட்டிருக்காங்க. வைட்டமின் பி1 கேட்டிருக்காங்க தைமின், வைட்டமின் சி அஸ்காரிக் அமிலம். ஓகேங்களா, ஸ்கர்பி. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் டி கேட்கல, வைட்டமின் ஏ, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் பி1, வைட்டமின் சி. அப்போ இந்த 4 கேட்டிருக்காங்க. நாம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் படிச்சுட்டு போவோம். ஆனா இங்க இருக்கிறது கொஞ்சம் விட்டு போவோம். ஆனா அவங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, இங்க கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினை நம்ம பார்க்கறது வந்து 58வது ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா, சி தான் கன்ஃபார்ம். அடுத்த கொஸ்டினா நம்ம பார்க்க போறது 59வது கொஸ்டின். அதுவும் பொறுத்துக. இது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆனால் காமனாகவே நம்ம ஒரு நார்மலாக படிச்சுட்டு வந்தீங்கன்னாவே அது அதாவது டிஎன்பிசியோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியோ சோசியல் படிச்சிங்கனாவே நம்மளுக்கு இது ஈஸியாக போட்டுடலாம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து 1935 வந்து காங்கிரஸ் வந்து இரட்டை ஆட்சி முறையில் ஆட்சி அமைக்கும். அப்போ வந்து 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம் பெரியார் நடத்துவார். ஓகேங்களா. அப்புறம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா 1944 அவர் பிரிஞ்சு போயிடுவார். யாரு, அண்ணா வந்து திமுகவிலேருந்து பிரிஞ்சு போனார்னா அப்போ 1949 திராவிட கழகம் அப்படின்றதுல இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்குவாரு. ஓகேங்களா. அந்த திராவிட கழகம்ன்ற பேர் வச்சவரே அண்ணா தான். ஆனாலும் திமுக வந்து உருவாக்குனது அண்ணா. ஓகேங்களா. அடுத்ததான் மாநில மறுசீரமைப்பு சட்டம். அதாவது மொழி வாரியா பிரிக்கலாம். ஆனா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாவட்டம்னு பிரிக்கல. அதாவது 1, 2 கலந்தும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆந்திரா, தெலுங்கானா பிரிச்சாங்க. ஆனா இப்ப 2014 அதையும் பிரிச்சுட்டாங்க. ஸோ 1956 உங்களுக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஓகேங்களா. நீதி கட்சி 1916 உருவாக்காங்க. அது நீதி கட்சியா, அதாவது ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதழ் தான் அது நீதி கட்சின்ற பேர் மாறும். ஸோ நம்மளுக்கு இதை வச்சு போட்டீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937, திமுக உருவாக்க 1949, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956, நீதி கட்சி 1917. ஸோ இதைப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஓகேங்களா. அடுத்ததா கொஸ்டின் நான் பார்க்க போறது 60வது கொஸ்டின் பார்ப்போம். 60வது கொஸ்டின் பாத்தீங்க, 2024 ஆண்டின் G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. G7 மாநாடை பொறுத்த அளவுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 60வது கொஸ்டின் G7 மாநாடு. G7 மாநாட்டை பொறுத்த அளவுக்கு 2021 G7 உச்சி மாநாடு, அதாவது G7 மாநாடு G8 தான் இருந்துச்சு. அந்த 8ல இருந்து ரஷ்யா, ஓகேங்களா, ரஷ்யா வந்து வெளியே போயிருந்தனால தான் G7 மாநாடா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா. G7 மாநாடு 2024 இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 2024 வந்து இத்தாலி, 2025 வந்து பாத்தீங்கன்னா கனடாவில் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதே 2026 ஆண்டு எதுன்னு பார்த்தோன்னா பிரான்ஸ். ஓகேங்களா. 2024 இத்தாலி, 2025 கனடா, 2026 பிரான்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏ. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது 61வது கொஸ்டின். உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.